பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அநேக நாட்களுக்கு பிறகாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் நம்ம ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஆதாமின் சந்ததிகள் பற்றி தானே ஒரு முழு விவரங்கள் இருக்குது. அதை பற்றி தானே இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே ஆதாமின் சந்ததிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆதாமின் சந்ததிகளை பற்றி 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் உள்ள ஈஸியான வசனங்களில் வெறும் 6 பேர்களில் முடிச்சிருக்காங்க. ஆனால் ஆதியாகமத்தை பொறுத்தளவு ஃபுல் டீட்டெயில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நாளாகமத்தில் உள்ளதோட ஒரு பிரீஃப்னஸாக ஆதியாகமம் இருக்குது. இல்லை ஆதியாகமத்தில் உள்ள ஒரு சுருக்கமாக நாளாகமத்தில் எழுதியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆதாமின் சந்ததிகளை பற்றி சொல்லும்போது ஆதாமின் வம்ச வரலாறு பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு, ஆதாமை கர்த்தர் உண்டாக்கின நாளிலே தம்மை போல சிருஷ்டித்தார். ஹி கிரியேட்டிங் ஹிஸ் ஓன் இமேஜ், தன்னை போலே சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு மனுஷர்னு பெயரிட்டார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஆதாமுடைய தலைமுறைகள் எல்லாத்தையும் ஒரு 7-8 தலைமுறைகள் வரைக்கும், நோவாவுடைய தலைமுறைகள் வரைக்கும் உள்ளதை இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இதை ஈஸியா புரியணும் அப்படின்னா, ஆதாம் அவன் எத்தனாவது வயதுல தன்னுடைய முதல் குழந்தையை பெற்றார்? 130வது வயதுல தன்னுடைய முதல் குழந்தையை பெற்றார். அதன் பிறகு எத்தனை வருஷங்கள் உயிரோட இருந்தார்? 800 வருஷங்கள் உயிரோட இருந்தார். பிளஸ் அவருடைய இந்த 130 பிளஸ் 800 வருஷம் உயிரோட இருந்த மொத்த நாட்கள் 930 வருஷம். இதை எவ்ரி பேருக்குமே ஒரு 3 வசனங்களா தொகுத்திருப்பாங்க. ஆதாம் தன்னுடைய 130வது வயதில் சேத்தை பெற்றார். சேத்தை பெற்ற பின் 800 வருடங்கள் உயிரோடு இருந்து குமாரையும் குமார்த்தைகளை பெற்றார். ஆதாமுடைய மொத்த நாட்கள் எல்லாம் 930 வருடம். அதே மாதிரி சேத்து 105 வயதா இருக்கும் போது ஏனோசை பெற்றார். ஏனோசை பெற்ற பின்பு 115 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனின் குமார்த்தைகளை பெற்றார். அவருடைய மொத்த நாட்கள் எல்லாம் 912. அடுத்தது ஏனோசுடைய 90வது வயதுல கேனானை பெற்றார். கேனானை பெற்ற பின்பு 815 வருஷம் உயிரோட இருந்து குமாரனின் குமார்த்தைகளை பெற்றார். அவருடைய மொத்த நாட்கள் எல்லாம் 905. கேனான் தன்னுடைய 70வது வயதுல மகளியலை பெற்றால். மகளியலை பெற்ற பின் 840 வருடங்கள் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார். அவருடைய மொத்த நாட்கள் எல்லாம் 910. நம்முடைய வேதாகமத்துல யங் ஏஜ்ல குழந்தை பெற்றுக்கிட்டது இந்த மகளியல் தான். 65 வயதா இருக்கும்போது 25 வயதா இருக்கும்போது யாரோத்தை பெற்றார். பின்பு 830 வருஷங்கள் உயிரோடு இருந்து குமாரரின் குமார்த்தைகளை பெற்றார். அவருடைய மொத்த நாட்கள் எல்லாம் 895. யாரோத் 162வது வயதுல ஏனோக்கை பெற்றார். ஏனோக்கை பெற்ற பின்பு 800 வருஷங்கள் உயிரோடு இருந்து குமாரரின் குமார்த்தைகளையும் பெற்றார். அவருடைய மொத்த நாட்கள் எல்லாம் 962. அடுத்ததாக ஏனோக்கு. நம்முடைய வேதாகமத்துல ஏனோக்கு ஒரு முக்கியமான பர்சன். இவரும் 65வது வயதிலேயே மெத்துசலாவை பெற்றுக்கிட்டு மெத்துசலாவை பெற்றதுக்கு அப்புறம் 300 வருஷம் தேவனோடைய சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனை அவனை எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமல் போனான். அவருடைய மொத்த நாட்கள் எல்லாம் 365. 65வது வயதுல மெத்துசலாவை பெற்றாரு. அதுக்கப்புறம் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமல் போனான். அவனுடைய மொத்த நாட்கள் எல்லாம் 365. எபிரேயருக்கு எழுதின ஆகமத்திலையும் இவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று முன்னமே சாட்சி பெற்றான் அப்படின்னு சொல்லி இந்த ஏனோக்கு குறித்ததான ஒரு விஷயம் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமால ஏனோக்கு குறித்ததான ஒரு முழு விவரங்களை பதிவு செய்வேன் கூடிய சீக்கிரத்துல. அதே மாதிரி ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் அவபக்தி உள்ளவர்களை தேவன் 1000 தூதர்களோடு நியாயந்திக்க வருவார் அப்படின்னு சொல்லி முன்னறிவித்தார். அந்த முன்னறிவித்தது யாருக்கு அப்படின்னா, பிரிந்து போன காயினி சந்ததிகளுக்கு முன்னறிவித்தார், பாவம் செய்த சந்ததிகளுக்கு முன்னறிவித்தார் அப்படின்னு சொல்லி யூதா எழுதின புஸ்தகத்திலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இவரை ஒரு மேற்கோளாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏனோக்கோட 65வது வயசுல மெத்துசலாவை பெற்றார். மெத்துசலா 187வது வயதுல லாமேக்கை பெற்றார். லாமேக்கை பெற்ற பின்பு 782 வருடம் உயிரோட இருந்து குமாரரின் குமார்த்தைகளை பெற்றார். அவருடைய நாட்கள் எல்லாம் 969. நம்முடைய வேதாகமத்துல அதிகமான நாட்கள் வாழ்ந்த நபர் யாரு அப்படின்னா இந்த மெத்துசலா தான். ஏறக்குறைய 969 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அதிகபட்சமா வாழ்ந்த வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டது. அடுத்ததாக லாமேக்கு 182 வயதா இருக்கும்போது தான் நோவாவை பெற்றார். நோவாவை பெற்ற பின்பு 595 வருடங்கள் உயிரோடு இருந்து குமாரரின் குமார்த்தைகளையும் பெற்றார். அவருடைய நாட்கள் எல்லாம் 777. ஆதாமுடைய தலைமுறைகள்ல யங் ஏஜ்ல இறந்தது யாருன்னா இந்த லாமேக்கு தான், 777. அதே மாதிரி லாமேக்கு கிட்டத்தட்ட ஒரு 56 வயது இருக்கிற போதுதான் ஆதாம் இறந்தார். ஏன்னா ஆதாமுடைய நாட்கள் எல்லாம் 930 வருஷம். கவுண்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட லாமேக்கு 56 வயசு இருக்கும்போது தான் அவர் இறந்திருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 தலைமுறை ஆதாம் பார்த்திருக்கிறாரு. அவ்வளவு நாட்கள் அவர் உயிரோட இருந்து குமாரன் குமார்த்திகளையும் பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நம்முடைய வேதாகமத்திலே அதிக வயசுல குமாரரை பெற்றது யாரு அப்படின்னா நோவா தான். 500வது வயதுல சேம், காத், யாபேத் அப்படின்னு சொல்லி 3 பேரை பெற்றார் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்துல இருக்கு. ஆனா 600வது வயதுல அவருக்கு கல்யாணம் முடிகிற வயசுல குமாரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி
தான் வந்து வேதாகமத்துல இருக்கு. நோவா வந்து எத்தனை வயதுல வந்து திருமணம் முடிச்சார் அப்படின்னு போடல. ஆனா தன்னுடைய 500வது வயதுல சேம், காத், யாபேத் அப்படிங்கிறவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா அதுல இருந்து ஒரு 120 வருஷம் கழிச்சு வெள்ளம் வந்துடும். இது எல்லாமே வந்து நம்ம ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல ஆதாமின் தலைமுறைகளை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதுல வந்து குறிப்பிடப்பட்ட நபர்கள் யார் அப்படின்னா ஏனோக்கு, நோவா. நோவாவுடைய வம்ச வரலாறு சொல்றதுக்காகவும் ஆதாமுடைய சந்ததிகள்ல இருந்து நோவா வரைக்கும் எத்தனை தலைமுறை இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் ஆதாம் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறாரு, அவர் வாழ்ந்து 1000 வருஷம் கழிச்சு இது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்றதுக்காகவும் தான் அக்யூரேட்டா பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. நோவா அப்படிங்கிறதுக்கு வந்து எபிரேய பதத்துல ரிலீஃப் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்முடைய கஷ்டமான வேலைகளில் இவன் நம்மை தேய்ச்சுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நோவா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு பைபிள்ல. இதுவுமே வந்து நோவாவை பற்றி தான். ஏன்னா இதுக்கு அப்புறத்துல இருந்து நோவாவின் சந்ததிகள், அந்த ஜலப்பிரளயம், அதை பத்தி தானே அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா.